Hello everyone, welcome to Cypedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Ode on Solitude by Alexander Pope. Alexander Pope 18th century இருந்த ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் போயட். இவருடைய பீரியட் 1688 இருந்து 1744 வரைக்கும். அண்ட் சட்டேரிக்கலாவும் டிஸ்கர்சிவ் போயட்ரி எழுதுறதுலயும் இவர் ரொம்பவே ஃபேமஸ். சட்டேரைட்ஸ் அப்படின்னா சொசைட்டிய பத்தியோ இல்லைன்னா சில பர்சன்ஸ் பத்தியோ மார்க் பண்ணி எழுதுறது. டிஸ்கர்சிவ் அப்படிங்கிறது லென்த்தியான எலகண்டான போயம் ரைட்டிங்ஸ். இவருடைய சில ஃபேமஸான ஒர்க்ஸ் தி ரேப் ஆஃப் தி லாக், தி டின்சியார்ட், அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். நமக்கு கொடுத்திருக்கிற போம் ஓட் ஆன் சாலிட்யூட். இந்த போம் பாத்தீங்கன்னா 1700ல எழுதியிருக்கிறாரு. 20 lines, 5 quatrains, 5 stanzas பிரிச்சிருக்கிறாங்க. Each stanza carries 4 lines. இதனுடைய ரைம் ஸ்கீம் ABAB. இந்த போம் ரொம்பவே யூனிக் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய 12 வயசுல இந்த போம் அவர் எழுதி இருக்கிறாரு. இந்த போம்ல சாலிட்யூட், லோன்லினஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனையும் அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் எழுதி இருக்கிறாரு. மனிதர்களுடைய ஆசை சாலிட்யூட், நிம்மதியான தனிமையான வாழ்க்கை. ஆனா எல்லாரும் அதை அச்சீவ் பண்றது இல்ல, ஒரு சிலர் மட்டுமே தான் அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கறதையுமே இந்த போம்ல அவரு சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம போம் லைன்ஸ பார்க்கலாம். ஹாப்பி மேன் ஹூஸ் விஷ் அண்ட் கேர். ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபார்ச்சுனேட் இருக்கிற பர்சனுடைய விருப்பம், டிசைர் என்னவா இருக்கும் அப்படின்னா, கன்சர்ன் என்னவா இருக்கும் அப்படின்னா, a few paternal acres bond. சில கொஞ்சமான தன்னுடைய தந்தை வழியிலிருந்து வந்த நிலம், கொஞ்சம் லேண்ட் மட்டும் தனக்கு சொந்தமா இருந்தா போதும். இதுதான் ஒரு ஹாப்பி மேனுடைய ரொம்ப பேசிக்கான ரொம்பவே சிம்பிளான திஸ் அப்படின்னு சொல்றாங்க. Content to breathe his native air in his own ground. சோ தன்னுடைய சொந்த நிலத்துல ரொம்ப நிம்மதியா சுவாசிக்கணும், ரொம்ப நிம்மதியான வாழ்க்கைய தான் வாழணும் அப்படிங்கறது ஒரு மனிதனுடைய ஆசை அப்படின்னு சொல்றாரு. இங்க போய் தன்னுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையுமே சொல்றாரு. Whose herds with milk, whose field with bread. தன்னுடைய பசுக்கள், தன்னுடைய அந்த லேண்ட்ல தனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. தன்னுடைய மாடுகள் தனக்கு பால் கொடுக்கும். அண்ட் அந்த ஃபீல்ட்ல இருந்து எடுக்கிற கிராப்ஸ் தனக்கு உணவையும் கொடுக்குது. Whose folks supply him with attire. செம்மறி ஆடுகள் தனக்கு துணிய கொடுக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சோ அட்டயர் அப்படின்னா கிளாத்திங். His trees in summer yield him shade, in winter fire. தன்னுடைய நிலத்துல இருக்கிற மரங்கள் தனக்கு வெயில் காலத்துல சம்மர் சீசன்ல தனக்கு நிழல கொடுக்குது. அதுவே வின்டர் சீசன்ல அந்த மரங்கள் உட்டா ஃபயரையும் கொடுக்குது. குளிர் காயறதுக்காக உட்சா அந்த மரங்கள்ல இருந்தே தனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. Blessed who can unconcernedly find hours, days and years slide soft away. So ரொம்பவே ஒரு பிளஸ்டான ஒரு வாழ்க்கை. யாரையும் எதிர்பார்க்காம நிம்மதியா தனக்கு தேவையான விஷயங்களை தானே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். யாரையும் எதிர்பார்க்காத ஒரு நிம்மதியான ஒரு தனிமையான வாழ்க்கை வேணும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த மாதிரியான தனிமையான வாழ்க்கை தனக்கு ஒரு பிளஸ்ட் லைஃப் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இந்த பிளஸ்ட் லைஃப் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரிசும் இருக்காது. தன்னுடைய ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும் ரொம்பவே ஜென்டலா பாஸ் ஆகும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருக்கிட்டையும் நம்ம கையேந்தி நிக்க வேண்டாம், யாருக்காகவும் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். இந்த சொசைட்டியை பத்தின எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, யார் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய, ரொம்ப தனிமையான சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கறத சொல்றாரு. இன் ஹெல்த் ஆஃப் பாடி, பீஸ் ஆஃப் மைண்ட், குவைட் பை டே. சோ ரொம்பவே ஹெல்த்தியான பாடி, பீஸ் ஆஃப் மைண்ட், பிசிக்கலாவும் ஹெல்த்தியா இருக்கிறோம், மென்டலாவும் ரொம்பவே ஹெல்த்தியா ரிலாக்ஸ்டா இருக்கிறோம். சோ இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நகரணும் அப்படிங்கறத சொல்றாரு. சோ தன்னுடைய ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான ரிலாக்ஸான ஒரு லைஃப், எந்த ஒரு சொசைட்டியோடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாத லைஃப் அப்படிங்கறத வேணும் அப்படின்னு சொல்றாரு. Sound sleep by night, steady and ease, together mixed sweet recreation.
தன்னுடைய இரவு ரொம்ப நிம்மதியான டீப் ஸ்லீப் வேணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நிம்மதியான ஒரு உறக்கம். ஸ்டடி அண்ட் ஈஸ் டுகெதர் மிக்ஸ்டு. ஹார்ட் ஒர்க்கும் ரிலாக்ஸேஷனும் மிக்ஸ்டான ஒரு லைஃப். தனக்கு தேவையான விஷயங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னுடைய வேலைகளை செய்ய, தன்னுடைய வேலைகள் மூலமா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதும், மற்ற நேரங்கள்ல ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கிறதும், இந்த மாதிரியான ஒரு மிக்சடு லைஃப் தனக்கு வேணும். இத ஸ்வீட் கிரியேஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. ரொம்பவே ஒரு பிளஷரான ஒரு லைஃப் அப்படிங்கறத சொல்றாரு. அண்ட் இன்னசென்ஸ் which most does please with meditation. சோ சொசைட்டியோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சொசைட்டி என்ன நினைக்கும், சொசைட்டியோட கொஸ்டின்ஸ்க்கு தான் எந்த ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம், தன்னை பத்தின எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டாம். சோ சொசைட்டில இருந்து தான் நிம்மதியான ஒரு தன்மையான வாழ்க்கையை வாழ்றதுனால நம்முடைய லைஃப் ரொம்பவே பியூரா இருக்கு, இன்னோசென்ஸா இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. சோ மத்த எந்த ஒரு டீப் தாட்ஸும் இல்லாத ஒரு ரிலாக்ஸ்டு மெடிடேட் லெவல்ல தான் இருக்கணும் அப்படிங்கறத போயட் ஆசைப்படுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, thus let me live unseen unknown. சோ என்னுடைய வாழ்க்கைய நான் வாழணும், யாருடைய கண்ணையும் படாம யாருக்கும் தெரியாம நிம்மதியான ஒரு வாழ்க்கைய தான் வாழணும். சோ யாரு கண்ணையும் நான் பட வேண்டாம், இந்த சொசைட்டி கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, இந்த சொசைட்டி கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையும் இல்ல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. thus unlimited let me die. சோ என்னுடைய இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம், யாரும் எனக்காக வருத்தப்படவும் வேண்டாம், நான் இறந்ததும் நிம்மதியான ஒரு இறப்பா இருக்கணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இறப்பு எனக்கு வேணும். steal from the world and not a stone tell where I lie. சோ இந்த உலகத்துல இருந்து தான் எங்க இருக்கிறோம் அப்படிங்கறது யாருக்கும் தெரியக்கூடாது. வாழும் போதும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத சந்தோஷமான ஒரு தனிமையான வாழ்க்கை தனக்கு வேணும். தான் இறந்த பிறகு தன்னுடைய கிரேவ் இங்கதான் இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்டோன்ல இன்ஃபர்மேஷனும் எழுத வேண்டாம். சோ தான் இறந்த பிறகு கூட தன்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. தன்னுடைய இறப்புலையும் தனக்கு சாலிட்யூட் வேணும் அப்படிங்கறத இந்த லைன்ஸ்ல இருந்து சொல்றாரு. சோ இதோட இந்த போம் லைனுடைய எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.